சென்னையிலிருந்து கர்நாடக மாநிலம் மைசூர் யார்டுக்கு நோக்கி சென்ற ரயிலானது திருவள்ளூர் ஏகாட்டூர் ரயில் நிலையம் அருகே நேற்று முன்தினம் ஞாயிறு காலை 5 மணி அளவில் தடம் புரண்ட விபத்தில் 18 டீசல் டேங்கர் கவிழ்ந்து இறுதி நாட்டமானது. குறிப்பாக 10 மணி நேரம் போராடி 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 12 கோடி மதிப்பிலான 1,16,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட எரிபொருள்கள் எரிந்து நாசமானதாக தகவல் தெரிய வந்துள்ளது. இதனால் அரக்கோணம் சென்னை மார்க்கமாக ரயில் சேவை முற்றிலும் பாதிப்படைகிறது. அதைத் தொடர்ந்து அதிவிரைவு ரயில்கள் சரக்கு ரயிலுக்கு செல்லக்கூடிய முதல் 2வது வழித்தடத்து பகுதியில் கவிழ்ந்திருந்த 18 டேங்கர்களை 2 ராட்சத்துக்கு நுழைவது 21 மணி நேரம் போராடி அப்புறப்படுத்தப்பட்டது. மற்றொரு புறத்தில் புறநகர் ரயில்கள் செல்லக்கூடிய 3-4 வழித்தடங்களில் தண்டவாளம் சீரமைக்கப்பட்டு அந்த தண்டவாள பகுதியில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள், வந்தே பாரத், புறநகர் ரயில்கள் என 10 கிலோமீட்டர் குறைந்த வேகத்தில் சென்னை அரக்கோணம் இரு மார்க்கமாக இயக்கப்பட்டது. புறநகர் ரயில்கள் செல்லக்கூடிய வழித்தடத்தில் சென்ற எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் ரயில்கள் கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் கிராசிங் மாற்றப்பட்டு வழக்கமாக செல்லக்கூடிய வழித்தடத்துக்கு மாற்றி அனுப்பப்பட்டது. விபத்து ஏற்பட்ட தண்டவாளம் மற்றொரு வழித்தடம் 300 மீட்டர் அளவில் தண்டவாளம் முழுமையாக சேதமடைந்ததால் அத்தகைய தண்டவாளங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு புதிய தண்டவாளங்கள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு நேற்று அதிகாலை காலை 4 மணி அளவில் அந்த ரயில் தண்டவாளமானது சீரமைக்கப்பட்டு தற்போது 4 வழித்தடங்களிலும் ரயில்கள் சீராக சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்க போனோம்னால் விபத்து நடைபெற்ற பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்க வேண்டும் என தென்னக ரயில்வே அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக சென்னை அரக்கோணம் இரு மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் கடம்பத்தூர் ரயில் நிலையம் முதல் திருவள்ளூர் ரயில் நிலையம் வரை, அதாவது 6 கிலோமீட்டர் வரை 10 கிலோமீட்டருக்கு குறைந்த வேகத்தில் ரயில்களை இயக்க வேண்டும் என தென்னக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டது. ஓவியா.